ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோ ஃபுல்லாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி அப்ளை பண்ணியும் காமிச்சிருக்கோம், அது மாதிரி குளிச்சுட்டு வந்தும் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணியிருக்கோம், என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்ற ஃபுல் விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டை தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இரும்பு கடாயில் சோம்பு எடுத்திருக்கோம். ஒரு பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம். அந்த சோம்பு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னன்றதை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபுல் விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். சோம்பு நல்லா வறுக்கணும். சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கிராம்பு. ஒரு 5 பல் கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பையும் சோம்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆகட்டும். நல்லா கரிஞ்சு வரணும். நம்ம எந்த அளவுக்கு கரிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஹேர் டைனுடைய ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம கரிஞ்சு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கரிஞ்சிருச்சு. நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா எள்ளு சேர்க்குறோம். எள்ளு ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கோம். நம்ம அந்த எள்ளோடையும் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கிடைக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். எள்ளு வெடிக்கும். அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தை கூட நீங்கள் போட்டு மூடிக்கலாம். அது வெடிக்கிற வரைக்கும். இந்த பாருங்கள் எள்ளு வெடிக்குது பார்த்திங்களா? அது கையில் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை கூட லைட்டாக போட்டு மூடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கையில் படாது, மேலே தெரிக்காது. இந்த பாருங்கள் எள்ளு வெடித்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப இதாயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கூட நீங்கள் அதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. நல்லா இன்னும் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணால் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. எள்ளில் பார்த்திங்கன்னா ஆயில் தன்மை இருக்குது. அதனால் நல்லா அது பிசு பிசுன்னு வரும். அது அப்படியே இது பாருங்கள் நல்லா வெடித்து வருதா? எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இளநரை, முதுநரை எல்லாத்துக்குமே போடலாங்க. சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்துங்க. வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்துனீங்கன்னா நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும். கருமை நிறம் உடனே கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கருமை நிறம் கிடைக்கும். நம்ம உடனே கிடைக்கலன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டியதில்லை. எடுத்த உடனே கருமை நிறம் கிடைக்கவே கிடைக்காது. ப்ரௌனாக மாறும். அதுக்கப்புறம் கருமை நிறம் கிடைக்கும். இந்த பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஆறட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை ஒரு சின்ன பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆறிடுச்சு, எடுத்து வச்சுருவோம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றத பாருங்கள். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் மஞ்சள். இந்த மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா கரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு நல்ல கருமை நிறம் கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஹேர் டையோட ரிசல்ட் இருந்துச்சுன்ட்டு. இதனால தான் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கரிஞ்சு வந்துச்சு. கங்கோடு இருக்குது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் வேணும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரணும். அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. அதில் எடுத்து கொட்டிட்டு அதை கொண்டு போய் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு.
நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்றதை நம்ம எடுத்து காட்டுவோம் பாருங்கள். பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதுலேருந்து கையில் எடுத்து தைக்கும் பொழுதே நம்ம விரலில் ஒட்டுது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடைக்கிது. இப்போ நம்ம மஞ்சளை நல்லா கரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நம்ம இதிலேருந்து நமக்கு முடிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நிறைய முடி இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன், அதனால் எனக்கு 1 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள். இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். எங்கள் வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அதே மாதிரி எங்கள் சேனலில் நிறைய வீடியோக்கள் இது மாதிரி இருக்குது, அதையும் போய் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் என்ன அப்படின்னா கடுகாயில். கடுகாயில் நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மக்கிட்ட அந்த ஒரு கருமைத்தன்மை கிடைக்கும். நம்ம அந்த இரும்பு கடாயிலே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கருமைத்தன்மையோட ஃபுல் ரிசல்ட்டு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முடிக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால எந்த வித பாதிப்பும் வராது, முடி கொட்டாது, எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இதில் எதுவுமே நம்ம கெமிக்கலே யூஸ் பண்ணலை, எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை கிடைக்கும்னா சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு கிடைச்சிருச்சிங்க. அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். நான் அப்ளை பண்ணி கூட காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்திங்களா எந்த அளவுக்கு கருமை கிடைக்குதுன்னு பாருங்கள். அந்த ஸ்பூனே கருப்பாகிற அளவுக்கு கருமையாக இருக்குது பார்த்திங்களா. இதோ இப்போ கூட கையில் கூட எடுத்து காட்டுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது கையை கூட கழுவி கூட காமிச்சிருப்போம். அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டைங்க, சூப்பர் ஹேர் டை. பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குன்ட்டு. இது அப்படியே தான் எனக்கு அப்ளை பண்ண போகிறோம், அதையும் பாருங்கள். நீங்களும் இதை ரெடி பண்ணி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ அருமையான ஹேர் டை. இந்த மாதிரி ஹேர் டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு ஹேர் டைங்க அது. பாருங்கள் எப்படி அந்த சட்டி ஃபுல்லாக கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அப்படியே அந்த எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள், செம்ம கருப்பாக இருக்குது. இது ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours விட்டுட்டு, இல்லைனா 1 hour விட்டுட்டு கூட நீங்கள் குளிக்கலாம். இது பாருங்கள் என்னோடய ஹேர் தான். இது பாருங்கள் சைடு எல்லாமே ஒயிட்டாக இருக்கா, இங்கெல்லாம் ஒயிட் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடும் பார்த்திங்கன்னா சைடெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். பின்பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் இருக்குது. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒயிட் இருக்குது. நிறைய எனக்கு முடியெல்லாம் அப்போவே பயங்கரமாக சின்ன பிள்ளையிலே நிறச்சி போச்சுங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு நிற முடி இருக்குன்ட்டு. எனக்கு தான் உட்காந்து அடித்து ஃபுல் வீடியோவும் போட்டிருப்பேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு. ஒரு தடவை 2 தடவை போடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக இருக்குது, உபயோகப்படுத்தி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நாங்கள் வெறும் கையில் தான் எடுத்து அப்ளை பண்ணுறாங்க எங்கள் வீட்டில். நீங்கள் வேணால் க்ளோஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெறும் கையில் கூட அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே ஒட்டுது பார்த்திங்களா, சூப்பராக அருமையான ஹேர் டைங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, சூப்பரான ஹேர் டைங்க, சூப்பராக பயன்படுத்தலாம். நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபுல்லாக எனக்கு அப்ளை பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியாச்சு. என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்தேன், அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், பின்னாடி சைடு எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் லேடிஸ்னால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஜென்ஸுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் என்னென்னா ஒரு சீப்பு ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அந்த முடியினுடைய வேருக்குள்ளே படுற அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் முடின்றனால நாங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறோம். வேரினுடைய அடிப்பகுதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனால் எந்த ஒரு முடி கொட்டாது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முடி கருமையாகும். சூப்பரான ஹேர் டைங்க. பாருங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். அதே மாதிரி எங்கள் சேனலை முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. எல்லா சைடும் அப்ளை பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், நான் போய் குளிச்சுட்டு கூட வந்துட்டேன். நான் 2 ஹவர்ஸ் விட்டு குளித்தேன். எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த சைடெல்லாம் ஒயிட் இருந்துச்சு இல்லையா, இப்போ அதெல்லாம் இல்லை பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.